ரியாக்ஷன் பண்ணிடுமா? எஸ், நம்ம பேட்டி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் கிளிம்சஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கிளிம்சஸ் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ராம் சரண் அவர்கள் நடிப்பு அடுத்த படைப்போட ஒரு கிளிம்சஸ் இல்லையா? ஓகே, ரஹ்மான் வந்து அந்த மியூசிக் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து புஜி பாபு ஷனா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப நேரம் பேசணும். ஆல்ரெடி எல்லாருக்கும் இந்த இது பார்த்துருந்தேன். அடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ரியாக்ஷனோட சேர்த்து பார்க்கணும்னு நினைத்து வந்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு டைரக்டாக ரியாக்ஷன் பண்ணிடுமா? ரெடி, 1 2 3 ஆக்ஷன். மைத்ரி மூவிஸ் தான் எல்லாத்துக்கும் சுகுமார் ரைட்டிங் பிரசன்ஸ். ஓகே ரைட், போடுங்க. ஒரே வேலையை பண்றதுக்கும் ஒரே மாதிரி பழக்கிறதுக்கும் பெரிய வாழ்க்கை இருக்கு. சூப்பர், நல்ல டைலாக்ல. ஏதாவது இந்த பூமியில இருக்க ப்ளே பண்ணிடலாம். மார்க்கா பிறக்க போறோம். வாவ், நல்லா இருக்கு. புக்கு சரிதானே? ரொம்ப கரெக்ட். வாவ், வாவ், சூப்பர். யோஜி பாபு சனா ஃபல் பேபி. வாவ், ஓடு ஓவர் ஸ்டார் ராம் சரண். செம்மையா இருக்கு. அந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு சீன். இரு மறுபடியும் வர பெட்டி. ஓகே, பா என்ன இது? ஓடா, ஐயோ வேற லெவல்ல இருக்கு அந்த சீனு. கிரிக்கெட் மட்டைய பேட்டை தூக்கிட்டு வந்து ஒரு வாட்டி கீழே அடிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ரியல் லைஃப்ல பண்ண முடியாது, விளையாட முடியாது. பட் இருந்தாலும் பார்க்கறது பயங்கர மாசா இருக்கு. அதை நம்ம ஒத்து தானே ஒண்ணு இல்லை, வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு ராம் சரண். ஓகே, செம்ம சூப்பரா, செம்ம மாசா, செம்ம கிளாஸா பண்ணியிருக்கிறாரு நம்ம புஜி பாபு சனா அவர்கள். நம்ம ராம் சரணை வச்சு இந்த மேக்கிங் வீடியோ வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ராம் சரண்கிட்ட என்ன எதிர்பார்த்து ஆடியன்ஸு தேட்டருக்கு வருவாங்களோ அவங்களுடைய பல்ஸு தெரிஞ்சு இப்படி ஒரு லுக்கில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா தேட்ரு அலரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான தீனியாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட முழுசு எப்படி வரப்போகுதுங்கிறதுக்கு இந்த ஒரு ஷார்ட்டே போதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ராம் சரண் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டார்கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, அதை இவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் அதனால ஒரு ஸ்டார் வந்து நம்ம RRR பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர், அவரோட கதாபாத்திரம் சூப்பராக செதுக்கியிருப்பார் நம்ம ராஜமௌலி சார். ஸோ அதுக்கு தகுந்தப்பல இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீனி இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ஷார்ட்டை பொறுத்தவரை இன்னும் பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எடுத்திருக்க விதம், அவரை காமிச்ச விதம், அந்த இடத்துல வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் யார் தெரியுமில்ல, நம்ம AR ரஹ்மான் அவர்கள். ஸோ அதனால் அவரோட மியூசிக்கோட இதை கம்பேரிசன் பண்ணி அப்படியே டோட்டலாக அப்படி ஒரு அவுட்புட்டை வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாசாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஷார்ட்டோட ஒரு கிளைம்ஸஸோட ரியாக்ஷன். ஓகே, செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட இந்த ரியாக்ஷன் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குலாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்.